ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மேற்கத்திய ஊடகங்கள் உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவின் மெயின் பேட்டில் டேங்க் சரியா செயல்படல அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டு வர்றாங்க. மேற்கத்திய நாடுகளின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி டேங்க் மிசைல்கள் முன்னாடி ரஷ்யாவின் மெயின் பேட்டில் டேங்க் தோத்து போச்சு அப்படிங்கிற செய்தியை பரப்பி வர்றாங்க. ஆனா இந்த மேற்கத்திய ஊடகங்கள் ஒரு விஷயத்தை பத்தி பேச மறுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்கள். இந்த போர் தொடங்கும் பொழுது வெஸ்டர்ன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஷ்யாவிடம் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் க்ரூசர் மிசைல்கள் அதிகமா கிடையாது. அதனால ஓரிரு நாட்களிலே ரஷ்யாவிற்கு மிசைல் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரஷ்யா நாளுக்கு நாள் தங்களோட மிசைல் தாக்குதல்களை அதிகரித்து கொண்டே போறாங்க. ஒரே நாள்ல 350 மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரஷ்யாவின் இந்த தொடர் மிசைல் தாக்குதல்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ரஷ்யா குறிப்பா ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் க்ரூசர் மிசைல்களை அதிகமா பயன்படுத்தி உக்ரைனுடைய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க. ரஷ்யாவிடம் இது போன்ற மிசைல்கள் இல்ல அப்படின்னா இந்த யுத்தத்தின் போக்கே மாறி இருக்கும். அதனால இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவும் ரஷ்யா போன்றே அதிகமான ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் க்ரூசர் மிசைல்களை தயாரித்து இந்திய படையில் இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல இந்தியா எதற்காக இந்த மிசைல்களை இந்திய படையில் இணைக்கணும், இந்தியா வரும் காலங்கள்ல என்ன மாதிரியான ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் க்ரூசர் மிசைல்களை படையில் இணைக்க போறாங்க, இந்த மிசைல்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது. ரஷ்யா ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் க்ரூசர் மிசைல்களை மிகவும் எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்க. இந்த மிசைல்களை பயன்படுத்தி உக்ரைனுடைய ராணுவ நிலைகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்துறாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் க்ரூசர் மிசைல்களோட முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்து காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா இந்த யுத்தத்துல அதிகமா ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள், க்ரூசர் மிசைல்கள் மற்றும் ஏர் லான்ச் க்ரூசர் மிசைல்களையும் அதிகமா பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் க்ரூசர் மிசைல் விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைய சூழ்நிலையில் க்ரூசர் மிசைல்கள்னா இந்தியா அதிகமா பிரம்மோஸ் மிசைல்களை தான் நம்பி இருக்காங்க. ஆனா இது போன்று ஒரே மிசைலை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால இந்தியா தங்களோட ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் க்ரூசர் மிசைல் புரோகிராம்களை ஃபாஸ்ட் ட்ராக் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சமீபத்துல இந்தியா ருத்ரம் 3 அப்படிங்கிற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல Su-30 MKI போர் விமானத்துல இருந்து லான்ச் செய்து சோதிக்க உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சோதனைக்காக 20 ருத்ரம் 3 மிசைல்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ருத்ரம் 3 மிசைல் ப்ராஜெக்டுக்காக 2017 வருடமே 485 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. DRDO இதே ருத்ரம் மிசைல்கள்ல ருத்ரம் 2, ருத்ரம் 2A போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களையும் தயாரித்து வர்றாங்க. இந்த மிசைல்கள் 250 முதல் 350 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தரை இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும். ருத்ரம் சீரியஸ் ஆஃப் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களை இந்தியாவின் ஃபியூச்சர் ஏர்கிராப்ட்ஸ் ஆன LCA தேஜஸ் MK2, தேஜஸ் MK1A, ஆம்கா போன்ற விமானங்கள்ல இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த ருத்ரம் 3 மிசைல் ஒரு அதிநவீனமான மிசைல். இந்த மிசைல்ல டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு பாசிவ் ஹோமிங் சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைல். முதல் ஸ்டேஜ்ல சிங்கிள் ஸ்டேஜ் பூஸ்டர்கள் பயன்படுத்தப்படுது. இரண்டாவது ஸ்டேஜ்ல டூவல் பல்ஸ் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இரண்டாவது ஸ்டேஜ்ல பயன்படுத்தப்படும் டூவல் பல்ஸ் மோட்டார்னால மிசைலோட இறுதி கட்டத்துல ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்து இந்தியா பிரளயா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல உருவாக்கி வர்றாங்க. இந்த மிசைல இந்தியா எதற்காக உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்போதைய சூழ்நிலையில இந்தியா 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு இலக்கை தாக்கணும் அப்படின்னா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்துவாங்க. பிரம்மோஸ் மிசைல் அதிநவீன சூப்பர்சானிக் மிசைல். இந்த மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலோட செயல்பாடு சிறப்பா தான் இருக்கும். ஆனா இந்த மிசைலோட விலை மிகவும் அதிகம். இந்த மிசைல்களை ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டுகளை தாக்குவதற்கு பயன்படுத்தலாம். ஆனா லோ வேல்யூ டார்கெட்டுகளை தாக்குவதற்கு பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தணும் அப்படின்னா தேவையில்லாம அதிகமா செலவு பண்ணுவதற்கு சமம். அதனால இந்தியா இந்த பிரளயா டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல உருவாக்கி வர்றாங்க. இந்த மிசைல்னால 700 கிலோ முதல் 1000 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த மிசைல் டார்கெட்டை நெருங்கும் பொழுது எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்புவதற்கு வெவ்வேறு திசைகள்ல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைலோட டெர்மினல் ஸ்டேஜ்ல மாக் 6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதாவது 7400 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இலக்கை தாக்கும். அதனால இந்த மிசைல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுக்க முடியாது. இந்த மிசைல் இதுவரைக்கும் 2 முறை சோதனை செய்யப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இறுதிக்கட்ட சோதனைகள் நடத்தி இந்திய படையில் இணைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இந்தியா பிரகார் அப்படின்னு ஒரு டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல உருவாக்கி வர்றாங்க. இந்த டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் பிருத்திவி 1 ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த மிசைல் விலை குறைவான அனைத்து விதமான சீதோஷ்ண நிலை மற்றும் அனைத்து விதமான டெரெயின்களையும் பயன்படுத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த மிசைல்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர். அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். பிரகார் மிசைல்ல 3 விதமான மிசைல்கள் இருக்கு. முதல் மிசைல் பிரகார். இந்த மிசைல்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இரண்டாவது மிசைல் பிரகதி. இந்த மிசைல்னால 170 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். மூன்றாவது மிசைல் பிரணேஷ். இந்த மிசைல்னால 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த 3 மிசைல்கள்ல பிரகார் மிசைல் மட்டும் 2 முறை சோதிக்கப்பட்டிருக்கு. பிரகதி மற்றும் பிரணேஷ் மிசைல்கள் இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பிரகார் மிசைல்னால அதிகபட்சமா 35 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது 4900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். பிரகார் மிசைல் ஒரு ட்ரக் மவுண்டட் மிசைல். இதனால இந்த மிசைல்களை ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த மிசைல்களோட டெவலப்மெண்ட்டும் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற மிசைல் ஷோரியா மிசைல். இந்த மிசைல் ஒரு ஹைப்பர்சானிக் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்னால கன்வென்ஷனல் மற்றும் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் 2011 வருடமே தயாரிக்கப்பட்டது. ஆனா கடைசியா 2020 வருடம் சோதிக்கப்பட்டு ரகசியமாக இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்ட போது இந்த மிசைல்களை அதிகமா தயாரித்து ரகசியமாக டிப்ளாய் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்திய அரசாங்கம் இந்த மிசைல்களோட டிப்ளாய்மெண்ட் குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடல. ஷோரியா மிசைல்னால 200 முதல் 1000 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் 2 ஸ்டேஜ் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. ஷோரியா மிசைல்னால 700 முதல் 1900 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 50 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். ஷோரியா மிசைலோட அதிகபட்ச வேகம் மாக் 7.5 அதாவது 9200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். உலகின் அதிவேக மிசைல்கள்ல இந்த ஷோரியா மிசைலும் ஒன்று. ஷோரியா மிசைல்னால
இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 20 இருந்து 30 மீட்டர். அதாவது இந்த மிசைல்னால இலக்குல இருந்து 20 முதல் 30 மீட்டருக்குள் தாக்குதல் நடத்த முடியும். ஷோரியா மிசைல கேனஸ்டர், டிரான்ஸ்போர்ட்டர், எரக்டர் லான்ச்சர் மற்றும் அண்டர் கிரவுண்ட் சைலோக்கள்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல் கேனஸ்டர் லான்ச் மிசைலா இருக்கிறதுனால மிசைல்ல வார்ஹெட்களை பொருத்தி தாக்குதல் நடத்துவதற்கு எந்நேரமும் தயாராக வைத்திருக்க முடியும். ஷோரியா மிசைல சாகரிகா K-15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அனைத்து மிசைல்களுமே டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா மறைமுகமா இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் ப்ராஜெக்டுகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்கணும் அப்படிங்கிற இந்தியாவுடைய கனவும் நனவாகும். ரஷ்யா உக்ரைன் போர்ல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இந்தியா இந்த மிசைல்களை கூடிய விரைவில் சோதித்து இந்திய படையில் இணைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.